வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய ஆதரவு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் கடந்த 21ஆம் தேதி நாமல் ராஜபக்சவினுடைய நுகைகொட பேரணி. அதிலும் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான பேசுபொருள் என்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லொக்குபண்டார அந்த மேடையில் கைத்துப்பாக்கி ஒன்றோடு துப்பாக்கியை சுடுவதற்கு தயாராக வைத்திருப்பது போல வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள். நாமல் ராஜபக்ச பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் அருகிலே நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்குவது போல கை துப்பாக்கியை சுடுவதற்கேற்றாற் போல நீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சும் நகர்வுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சற்று ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். அப்படியாக வருகிற போது இந்த விவகாரத்திலே குற்றம் சாட்டப்படுகின்ற இந்த உதித் லொக்குபண்டார யார் என்று பார்த்தால், கடந்த 2010ஆம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்று சொல்லக்கூடிய மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஒரு கூட்டணி அரசு இருந்தது இல்லையா, அந்த அரசினுடைய பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாக இருக்கக்கூடியவர் இவர்தான் இந்த உதித் லொக்குபண்டார. இவர் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய காரணம், இவர் நாமல் ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு அதிகாரி போல செயற்பட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்ச மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் கைத்துப்பாக்கியோடு அருகில் நிற்க வேண்டிய தேவை என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது, நாட்டினுடைய அரசுக்கு எதிராக ஒரு பொது எதிரணி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருவர் கைத்துப்பாக்கியோடு எப்படி நிற்கலாம் என்று சொல்லி ஒரு சிலர் கேட்கிறார்கள். இன்னும் ஒரு சிலருடைய கேள்வி, இவர் நாமல் ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு அதிகாரியா என்ற கேள்வி. அதை தாண்டி அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய கைத்துப்பாக்கி எப்படி வந்தது? இவர் உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கி வைத்திருப்பாராக இருந்தால் அதனை பயன்படுத்துவதற்கான இடங்கள் இருக்கிறது இல்லையா? அவர் என்ன காரணத்திற்காக முறைப்படியான அனுமதியை பெற்று அந்த துப்பாக்கியை பெற்றாரோ அந்த காரணத்திற்காக மாத்திரம்தான் அந்த துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு பொதுவெளியில் இதனை எப்படி காட்சிப்படுத்த முடியும்? இப்படியான கேள்விகள் நிறையவே இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய பாதுகாப்புக்கு என புறப்பட்டிருந்தால் எப்படி மேடையில் பகிரங்கமாக இந்த துப்பாக்கியை சுடுவதற்கு தயாராக வைத்திருப்பது போல வைத்திருக்க முடியும் என்ற கேள்விதான் இப்போது பூதாகரமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த விவகாரத்தை அரசு எப்படி அணுகப் போகிறது என்றுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. காரணம், ஊழல்வாதிகளை கைது செய்வதாகவும் கொலையாளிகளை கைது செய்வதாகவும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அரசு தரப்பு இதுவரை இந்த நாட்டை திவாலாக்கிய, இந்த நாட்டை இருண்ட யுகத்தில் வைத்திருந்த பல கொலைகள், பல கடத்தல்கள், இன்னும் பல சட்டவிரோதமான செயல்களுக்கு உடந்தையாகவும் காரணியாகவும் இருந்ததாக குற்றம் சாட்டுகின்ற இந்த ராஜபக்ச தரப்புகளுக்கு எதிராக இந்த அரசு என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ராஜபக்சக்களினுடைய இளையகுமாரனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவினுடைய இந்த மேடையில் இந்த நபர் எப்படி கைத்துப்பாக்கியோடு இருந்திருக்க முடியும்? இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் கோரி விசாரணை அறிக்கை ஒன்றை கோரியிருக்கிறது. இந்த நிலையில் இதை தாண்டி வருகிற போது இன்னமும் ராஜபக்ச தரப்பினுடைய உறுப்பினர்கள் ஆயுதங்களோடு நடமாடுகிறார்களா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இவன்கார்ட் விவகாரம், மிதக்கின்ற ஆயுத கப்பல். இந்த வழக்கில் இருந்து கோட்டாபாய ராஜபக்ச விடுவிக்கப்பட்டார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஒரு விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு கடந்த காலங்களில் ஒரு இருண்ட யுகத்தில் இருந்தது. யாரும் வாய் திறந்து பேச முடியாத ஒரு நிலை இருந்தது. வெள்ளை வேன் கடத்தல்கள், ஆயுத துப்பாக்கிச் சூட்டு கொலை சம்பவங்கள், இப்படி நிறையவே இருந்தது. இப்போதும் நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள், இந்த அரசனுடைய கைது நடவடிக்கைகளில் கைது செய்யப்படுகின்ற பெரும்பாலானவர்கள் ராஜபக்ச தரப்பினுடைய விசுவாசிகளாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சிலரை பார்த்தால் ராஜபக்சர்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லிக்கொள்ளலாம், சம்பத் மனம்பேரி போன்றவர்களை, கச்சா போன்றவர்களை சொல்லிக்கொள்ளலாம். கச்சா, கொல்லப்பட்ட கச்சா எப்படி ராஜபக்சக்களோடு தொடர்பிலே இருந்தார் என்ற கேள்வி இருக்கிறது. ராஜபக்சக்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக அல்லது போட்டியாக இருந்தவர்களை எல்லாம் கொல்லுவதற்காக பயன்படுத்திய ஆட்களை எல்லாம் கைது செய்தார்கள். அந்த விவகாரங்கள் எல்லாம் வெளியிலே வந்தது. அப்படியாக இருந்தால் ஏன் இந்த விவகாரத்தில் ராஜபக்ச தரப்புகளுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை அரசினால் ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்ளவில்லை என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் பயந்து ஒரு யுகத்திலே இருந்து விடுவித்து விட்டதாகவும், இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதாகவும் மார்தட்டி கொள்ளுகின்ற இந்த என்பிபி அரசினுடைய காலத்தில் இன்னமும் ராஜபக்சக்களுடைய சகாக்கள் கைத்துப்பாக்கிகளோடு அலைகிறார்கள்.
பொதுவெளியில் மேடையில் மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் துப்பாக்கிகளோடு நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை எப்படி இந்த அரசு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. போதைப் பொருள்களை கடத்துகின்றவர்களையும் பழைய பாதாள உலக தாதாக்களையும் கைது செய்ததாக மார்த்தட்டுகின்றவர்கள், இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருந்து ராஜபக்ச தரப்பிலே இருந்து யாரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. வெறுமனை மக்களுடைய அரசியல் செல்வாக்கை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கவர்ச்சி அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு நகர்வை மாத்திரம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? இவர்களுடைய பெரும்பாலான கைதுகள் தண்டனைகளை நோக்கி நகரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்படியான நிலையில் இந்த விவகாரத்தை எப்படி இந்த அரசு தரப்பு அணுகப் போகிறது என்ற கேள்விதான் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ராஜபக்ச தரப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இந்த நாடும் மக்களும் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்ததாக இன்னமும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அந்த நினைவுகளில் இருந்து தங்களால் மீள முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னமும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நீதிகளை பெற்றுக்கொள்வதற்காக சாட்சியம் சொல்லுவதற்கு கூட இந்த மக்கள் அச்சப்படுகின்ற காலம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ராஜபக்சக்களினுடைய மேடையில் ஒருவர் ஆயுதத்தோடு அதுவும் கைத்துப்பாக்கியோடு இருக்கிறார் என்று சொன்னால் இதனை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற கேள்விக்கான பதிலை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்வது என்பதுதான் தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், திரிபோலி புல்டோன் குழுவினர் என்ன செய்தார்கள் கிழக்கு மாகாணத்தில் என்று சொல்லி. அவர்கள் மிக மோசமாக மனித வேட்டையாடி ஒரு காலப்பகுதி இருந்தது இல்லையா? அவர்களிடம் துப்பாக்கிகள் இருந்தது, அவர்களிடம் மோசமான கொலை ஆயுதங்கள் இருந்தது. அதையெல்லாம் வைத்து அவர்கள் நிகழ்த்திய அந்த சம்பவங்களைப் போல மீளவும் ராஜபக்ச தரப்புகளின் கைகளில் ஆயுதம் இருக்கிறதா? இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஒரு நியாயப்பாட்டை இவர்களால் முன்வைக்க முடியும். இது ஒரு அனுமதி பெற்ற ஒரு துப்பாக்கி என்று சொல்லி அவர்கள் சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்விதான், இந்த அனுமதி பெறப்படுகின்ற, அதாவது பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி பெறப்படுகின்ற கை துப்பாக்கிகளை எப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிமுறையும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிறேன். குறிப்பாக பயன்பாட்டினுடைய நோக்கம், துப்பாக்கி வழங்கப்பட்டமைக்கான குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாத்திரமே இந்த துப்பாக்கியை பயன்படுத்த முடியும். அப்படியாக இருந்தால் உதித் லோக்கு பண்டார துப்பாக்கி பெறுகிறார் தன்னுடைய பாதுகாப்புக்காக என்று சொன்னார். இவர் ஏன் அந்த மேடையில் பலரும் அறியும் வகையில் அச்சுறுத்தும் வகையில் இந்த துப்பாக்கியை வைத்திருந்தார்? இது ஒரு கேள்வி. அதே போல ஒவ்வொருவரிடமும் உரிய காலத்திற்குள் பாதுகாப்பு அமைச்சில் அனுமதி பத்திரத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் இந்த துப்பாக்கி விவகாரம் தொடர்பாக இவ்வளவு சர்ச்சை எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எழுந்த காலத்திலேயே பாதுகாப்பு அமைச்சினுடைய பேச்சாளரோ அல்லது அது சம்பந்தமான அதிகாரிகளோ பதில் வழங்கி இருக்க முடியும். அதே போல துப்பாக்கியை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. பொதுவெளியில் மக்களை குறிபார்க்கின்ற அல்லது மேடையில் இருக்கக்கூடியவர்களை குறிபார்க்கின்ற சுடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது போல இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இது அந்த விதிமுறைகளுக்குள் அடங்குமாகின்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. துப்பாக்கியை மற்றொருவருக்கு கொடுக்கவோ அல்லது அதை பயன்படுத்தவோ அனுமதிக்க கூடாது. தனக்காக இல்லாமல் நாமலினுடைய பாதுகாப்பு சேவகராக இவர் தன்னை அடையாளப்படுத்தி இருந்தமை எப்படி ஏற்றுக்கொள்வது? துப்பாக்கி உரிமையாளர் அதன் பயன்பாடு தொடர்பான அனைத்து சட்ட மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கும் இணங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் துப்பாக்கி அவருக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாது என்ற நிலைப்பாடு இருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சினுடைய ஒழுக்க விதி கோவைகளின் அமைவாக இந்த விடயம் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்த லோகு பண்டார எப்படி துப்பாக்கியோடு மேடையில் தோன்றினார் என்ற கேள்விக்கு யாரிடமிருந்து எப்படியான பதிலை பெற்றுக்கொள்வது என்ற கேள்விதான் இப்போதைக்கு சமூக ஊடகங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை கூட சொல்லிக் கொள்ளலாம். உண்மையிலேதான் நாங்கள் குறிப்பிட்டது போல இது பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி பெற்றதாக இருந்தாலும் பொதுவெளியில் இப்படி காட்சிப்படுத்த முடியுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கைத்துப்பாக்கிகளை காட்சிப்படுத்துகின்றவர்களை அழைத்து விசாரணை செய்ய முடியாத அரசுதான் மட்டக்களப்பிலே தன்னுடைய ஆட்சி அதிகார எல்லைக்குட்பட்ட பிராந்தியத்தில் அனுமதியின்றி நடைபெற்ற தொல்லியல் பாதாதையை அகற்றியவர்களுக்கு எதிராக கைதுகளையும் தேடுதல்களையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தவிசாளர் தேடப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு உள்ளூராட்சி நிறுவனம் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அனுமதி இல்லாத கட்டிடங்களை அகற்றுவதற்கான அதிகாரம் பெற்றிருக்கிறது. அதே போலதான் அறிவித்தல் பலகைகளுக்கும் இருக்கிறது. அதாவது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அதிகார எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் ஒரு செங்கல்லை பிடுங்குவதாக இருந்தாலும் கூட இவர்களுடைய அனுமதி என்பது மிக கட்டாயமானது. இந்த அனுமதிகள் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசு நிறுவனங்கள் பின்பற்ற தயங்குவது ஏன் என்ற கேள்வியை மக்கள் இந்த நேரத்தில் கேட்கிறார்கள். ஆகவே இந்த அரசினுடைய கைது செய்கின்ற படலம் என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்புகளுக்கும்
அவர்களை அச்சுறுத்துவதற்கும் தான் இருக்கப் போகிறதா என்ற கேள்வி மீளவும் இங்கே கேட்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஆயுதத்தோடு பொதுவழியில் இருந்தவரை இதுவரை கைது செய்யவில்லை. இவர் தொடர்பான விவரங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இவர் தொடர்பான வாக்குமூலங்கள் இதுவரை பெறப்படவில்லை. ஆக நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? சிறுபான்மை மக்களையும் சிறுபான்மை மக்களினுடைய குரலாக பேசுகின்றவர்களையும் ஒடுக்குவதற்காகத்தான் உங்களுடைய சட்டம் பாவிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் யாரிடம் எப்படி யார் சொல்லப் போகிறீர்கள் என்பதுதான் நாங்கள் உங்களிடம் முன்வைக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. அதே நேரம் மக்கள் தரப்பில் இருந்து இன்னும் சில கேள்விகளும் இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய நாளில் இலங்கைக்கான கெனேடிய தூதுவர் இசபெல் கேத்தரின் மார்ட்டின் அவர்களை அழைத்து ஸ்ரீலங்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கனடாவில் புலிகள் தொடர்பிலான சின்னங்கள் பொதுவெளியில் பயன்படுத்தப்படுவது மற்றும் பிரிவினவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் குறித்து கெனேடிய அரசாங்கத்திடம் கவலை வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் நாடு கடந்து நிகழ்கின்ற ஒரு சம்பவத்திற்காக கவலை தெரிவிக்கின்ற நீங்கள் உங்களுடைய நாட்டில் ஒரு பொது மேடையில் இப்படியான நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி கேள்வி எழுப்பாதது ஏனென மக்கள் அங்கலாய்க்கிறார்கள். அரசு என்பது மக்களுக்கானது. அரசு நினைத்ததையும் அரசியல்வாதிகள் நினைத்ததையும் இங்கு செய்துவிட்டு நாங்கள் வீரர்கள் சண்டியர்கள் என்று சொல்லியும் அல்லது நாங்கள் எல்லாவற்றையும் தோற்கடித்து விட்டோம், சமமான ஆட்சிகளை செய்கிறோம் என்று பொய் உரைப்பதிலும் இல்லை. அரசினுடைய ஆட்சி என்பதனை தெளிவாக இந்த அரசனுடைய ஆதரவாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சட்டம் சமமானது, ஒழுங்கு எல்லோருக்கும் பொதுவானது என்று சொன்னால் இந்த விசாரணைகள் இவ்வளவு தாமதப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் அவர் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இனிய பாரதி சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தனை 3 மாதங்கள் கடந்தும் விசாரணைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு இது தொடர்பான வெளிப்படுத்தல்கள் இல்லை. வெளிப்படைத்தன்மையான சில விவரங்களை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இல்லையா? அது கூட இல்லை. அப்படியாக இருந்தால் இவர்களோடு இப்படியே வைத்துக்கொண்டு 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி கால பகுதியிலே சிறையிலே இருந்து மீண்டும் வெளிவந்தது போல பிள்ளையார் வெளிவரப் போகிறாரா? இப்படியான கேள்விகளையும் மக்கள் முன்வைக்கிறார்கள். மக்களிடம் ஏராளமான கேள்விகள் இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக, உங்களுடைய நகர்வுகள் தொடர்பாக. உண்மையில் நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதனை நாமலே மேடை போட்டு முழங்குகிறார். காரணம், இந்த ஊழல்வாதிகளையும் இந்த கொலையாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைப்போம் என்று நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நாமளுடைய அந்த ஞாபகப்படுத்தல் அல்ல, மக்களுடைய ஞாபகப்படுத்தல் நிறையவே இருக்கிறது. ஆக சட்டம் ஒழுங்காக பிரயோகிக்கப்பட வேண்டும். இந்த நாடு சமாதானமும் சாந்தியும் மிக்க அமைதியான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இப்படியான விடயங்கள் சில கேள்விக்குட்படுத்தல்களை ஏற்படுத்துகிறது. உண்மையில் போதைப்பொருள் ஒழிப்பு விவகாரத்தில் அரசினுடைய நடவடிக்கைகளை பாராட்டியாக வேண்டும். ஊழல் தொடர்பான முன்னெடுப்புகளில் அரசினுடைய நடவடிக்கைகளை பாராட்ட வேண்டும். ஆனால் அவை கைதுகளை நோக்கி நகர்கிறதா, உண்மையான முக்கியமான பிரதானமான குற்றவாளிகளை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வியின் போது ஒரு இடைத்தொய்வு காணப்படுகிறது என்பதனையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக நாடு கடந்து கனடாவிலே புலிகளினுடைய சின்னங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. இது இலங்கையில் தாங்கள் மேற்கொள்ளுகின்ற இன நல்லிணக்கத்திற்கு குரோதமானது என்று சொல்லுகின்றவர்கள் அப்படியாக இருந்தால் இப்படியானவர்களை விட்டு வைத்துவிட்டு இவர்களுடைய செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு நாடு கடந்து இன்னும் ஒரு நாட்டில் எல்லைக்குள் இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக கண்டனங்களையும் கவலைகளையும் தெரிவிப்பது எப்படி பொருத்தமானது என மக்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், திருகோணமலையில் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தருடைய கன்னத்தில் அரைந்த பௌத்த பிக்குவுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு இதுவரை பதிலே இல்லை. சமூக வலைதளங்களில் மக்கள் முன்வைக்கின்ற ஒரே ஒரு கேள்வியை முன்வைத்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் மக்களினுடைய பாதுகாப்புக்காகவா அல்லது இலங்கையினுடைய சிங்கள பௌத்த கட்டமைப்புகளுக்கும் தொல்லியல் திணைக்களத்திற்குமான அமைச்சராக செயற்படுகிறாரா என்ற சந்தேகத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே ஒரு நாடாக ஒரு சுபிட்சமான நாட்டினுடைய சமூகமான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும், அதனை விரும்புகிறோம் என்று சொல்லுகின்ற அரசும் அதனுடைய ஆதரவாளர்களும் இப்படியான நகர்வுகளை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள்? அன்றைய தினம் இந்த உதித் லோக்குபண்டார் வைத்திருந்த துப்பாக்கி வெடித்திருந்தால், யாராவது சுடப்பட்டு இறந்திருந்தால் யார் இதற்கான பொறுப்பை ஏற்பது என்ற கேள்வியையும் இங்கு முன்வைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. நன்றியுறவுகளே, நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். இந்த மக்கள் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியை ராஜபக்சக்களிடம் கொடுப்பது அல்ல.
ராஜபக்ச தரப்புகள் இப்படி செய்வார்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்கள் அப்படி செய்துவிடக்கூடாது என்பதுதான். உண்மையில் உங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லித் திரிவது போல நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நாங்களும் வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்பதே மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி உறவுகளே, நாளை மற்றொரு எதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.